إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கதை கொஞ்சம் மூடிட்டு சரியா எடுத்து வரேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்வோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இஅ்திகாஃபுடைய தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் விரிவாக இன்றைய வகுப்பிலே நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது அருமையான சகோதரர்களே, இஅ்திகாஃப் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் பல இடங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பலவிதமான அர்த்தங்களில் பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் 2வது அத்தியாயம் 125வது வசனம், வேலை முடிஞ்ச கதை மூடிட்டுங்க. 2வது அத்தியாயம் 125வது வசனம், இதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் இப்ராஹீம் இஸ்மாயில் 2 நபிமார்களிடம், அந்த இருவர்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கினோம், உறுதிமொழி எடுத்தோம். எதற்கு உறுதிமொழி எடுத்தோம் என்று சொன்னால், அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கை சுஜூத். நீங்கள் இருவரும் எனது இந்த வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கள், அதாவது கஅபாவை, அந்த மஸ்ஜிதுல் ஹராம், புனித ஆலயம், இதை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இதை தவாப் செய்பவர்களுக்கும் இஸ்லாம், இதில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கும், இதில் ருக்கு செய்பவர்களுக்கும், சுஜூத் செய்பவர்களுக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இதில் இஅ்திகாஃப் என்ற வணக்கமும் இதில் குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த வீட்டில் இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கும் இந்த வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை பிரயோகம் 7வது அத்தியாயம் 138வது வசனம், அதே போன்று 26வது அத்தியாயம் 71வது வசனம், 21வது அத்தியாயம் 52வது வசனம், இதிலெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஹைர், அடுத்ததாக நாம் வருவோம். அதாவது இஅ்திகாஃப் என்று சொல்லும் போது தரித்திருத்தல் என்ற அர்த்தம், அதற்கு நேரடி அர்த்தம், பொருள், நேரடி பொருள் தரித்திருத்தல் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. நாம் மார்க்கத்துடைய கோணத்தில் இதற்குரிய விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு வழிபடும் நோக்கத்தில், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறும் நோக்கில் ஒருவர் மஸ்ஜிதிலே நியத்தோடு தரித்திருத்தல், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் நியத்துடன் தரித்திருத்தல் என்ற விளக்கத்தை இதற்கு வழங்குவார்கள். அதே போன்று இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்ற போது, இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன என்று அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். என்ன விளக்கம் அது? படைப்புகளோடு உள்ள தொடர்பை துண்டித்துவிட்டு படைத்தவனோடு தொடர்பை ஏற்படுத்துதல், படைத்தவனோடு இபாதத்துக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுதல்
என்ற ஒரு அழகான விளக்கத்தை இதற்கு வழங்குகின்றார்கள். சரி, அடுத்த கேள்வி, ரமதான் அல்லாத காலத்தில் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ரமதானுடைய இறுதி பத்தில் தான் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்ப எனவே இது ரமதான் அல்லாத காலத்தில் இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாமா என்றால், குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 187வது வசனம், வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா கதாலிக யுபய்யினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யத்தகூன். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கும் போது இல்லற உறவில் ஈடுபடாதீர்கள். அப்ப இது ஹராமாக்கப்படுகிறது. இஅ்திகாஃபுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் போது இஸ்லாம் கணவன் மனைவி அந்த இல்லற உறவு என்பது ஹராமாக்கப்படுகிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் அதை தடை செய்கிறான். இதை சொல்லிவிட்டு இவைகள் அல்லாஹுடைய வரம்புகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வரம்புகளை நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹு தஆலா தனது வசனங்களை இவ்வாறுதான் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், அவர்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அறிஞர்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் இங்கு இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை பொதுவாகத்தான் சொல்கிறான். எனவே இது ரமதான் அல்லாத காலங்களிலும் இதை நிறைவேற்ற முடியும் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். சரி, அடுத்து ஹதீஸில் நாம் பார்க்கலாம். புகாரியில் 2032 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வந்து கேட்கிறாங்க, நான் ஜாஹிலிய காலத்தில் ஒரு நேர்ச்சை செய்திருந்தேன், மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு இரவு இஅ்திகாஃப் இருப்பதாக, ஒரு இரவு இஅ்திகாஃப் இருப்பதாக. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள், நீங்கள் உங்கள் நேர்ச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்கினார். இந்த ஹதீஸ்ல பல சட்டங்கள் இருக்கிறது. ஒரு சட்டம் என்று பார்த்தீங்கன்னா, இரவில் என்று கேட்கிறாங்க. ஒரே ஒரு இரவு மஸ்ஜிதுல் ஹராம்ல இஅ்திகாஃப் இருப்பதற்கு நான் நேர்ச்சை செய்தேன். அப்ப இரவென்று சொல்லும் போது அதுல எது கிடையாது? நோன்பு கிடையாது, அப்படிதானே? நோன்பு என்பது எப்ப நோக்கிறது? பகல்ல நோக்கிறது. எனவே அவர் இரவில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறார் என்பதிலிருந்து என்ன சட்டம் இருக்கிறது? நோன்பு இல்லாமலும் ஒருவர் இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம், நோன்பில்லாமலும் இந்த வணக்கத்தை ஒருவர் நிறைவேற்ற முடியும் என்ற சட்டம் இதில் இருக்கிறது. அதே போன்று இஅ்திகாஃபுக்கு நேர்ச்சை செய்யலாம் என்ற சட்டம் இதில் இருக்குது. எந்தெந்த வணக்கத்துக்கு நாங்கள் நேர்ச்சை செய்யலாம்னு ஒன்று இருக்குதானே. அப்ப அந்த அடிப்படையில் இஅ்திகாஃபுக்கும் நேர்ச்சை செய்ய முடியும், புரியுது அவங்க சொல்றது. இப்ப நேர்ச்சையில் இன்னொரு சட்டம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமாக நபி அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, 3 மஸ்ஜிதுகளுக்கு அன்றி நன்மையை நாடி பயணிக்க கூடாது. என்னென்ன மஸ்ஜித்? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. எனவே ஒருவர் மஸ்ஜிதுல் ஹராம்ல இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்தால் அவருக்கு அதை நோக்கி என்ன செய்யலாம்? பயணிக்கலாம், பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையை நாடி பயணிப்பது என்பது எத்தனை மஸ்ஜிதுக்கு தான்? 3 மஸ்ஜிதுகள். எனவே ஒருவர் மஸ்ஜிதுல் நபவியில இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்தால் அதற்காக பயணிக்கலாம். மஸ்ஜிதுல் ஹராம்ல இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்தால் அதற்காக என்ன செய்யலாம்? அவர் பயணிக்கலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒருவர் இஅ்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்தால் அதற்காக பயணிக்கலாம் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது, புரியுது அவங்க சொல்றது. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இப்ப நாங்கள் பார்க்கக்கூடிய ஹதீஸ்ல இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நேர்ச்சையும் செய்ய முடியும் என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து அவங்க அந்த நேர்ச்சை எப்ப செஞ்சிருந்தாங்க? இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஜாஹிலிய காலத்துலன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஜாஹிலிய காலத்தில் நான் செய்த நேர்ச்சி என்கிறார். அப்ப எப்பதான் அது? இஸ்லாத்துக்கு முன்னர். அப்ப இஸ்லாத்துக்கு முன்னர் செய்த ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றலாமா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? கேள்வி வரும். அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றக்கூடாது. அப்படிதான் மார்க்கத்தில் அடிப்படை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் நேர்ச்சை செய்தால் அதை என்ன செய்யக்கூடாது? நிறைவேற்றக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஒரு விடயமா? இது இல்ல. அவங்க அந்த இஅ்திகாஃபை யாருக்காக நிறைவேற்ற போறாங்க? அல்லாஹ்வுக்காக. உதாரணமா அவர் சொல்லி இருந்தாருண்டா, நான் அறியாமை காலத்துல
உள்ள இந்த லாத் என்ற சிலைக்காக நேர்ச்சி செஞ்சிருந்தேன் ஏத்திகாஃப்னா அது என்ன? அது கூடாது. அது ரசூலுல்லாஹ் முழுமையா தடுத்திருப்பாங்க. எனவே அல்லாஹ்வுக்காக என்பது ரசூலுல்லாஹ் அதை அங்கே அனுமதித்தார்கள். ஹை, அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, ஏத்திகாஃப் என்பது ஜும்மா நடைபெறாத மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப சில மஸ்ஜிதுகள் இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜும்மா நடைபெறாத மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. புரியுதா? அங்க ஐவேளை தொழுகை ஜமாத்தாக நடக்கும். இவ்வாறான மஸ்ஜிதுகள்ல இவ்வாறான மஸ்ஜிதுகள்ல இத்திகாஃப் இருக்கலாமா ஜும்மா மஸ்ஜித் இல்லாம என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முக்னி என்ற நூலில் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது பெண்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, பெண்களை பொறுத்தவரையில பெண்கள் எல்லா மஸ்ஜிதிலும் இத்திகாஃப் இருக்கலாம். பெண்கள் எல்லா மஸ்ஜிதுகள்லையும் என்ன செய்யலாம்? ஜமாத் அந்த எல்லா மஸ்ஜிதுகளையும் இத்திகாஃப் இருக்கலாம். ஏனென்றால் பெண்களுக்கு ஜமாத்து தொழுகை என்பது கடமை அல்ல. பெண்களுக்கு ஜமாத்து தொழுகை என்பது என்னல்ல, கடமை அல்ல என்ற அடிப்படையில். எனவே நறுமையான சகோதரர்களே, மொத்த ஆபீஸுக்கு தான் இதுக்கு மாத்திரம் அல்ல. இங்க ஆஃப் பண்ண அங்கெல்லாம் ஆஃப் ஆயிடும். அதனால யாரும் இது பண்ணாரு. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதுல நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஜும்மா மஸ்ஜிதுல ஏன் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அவர் இன்னொரு மஸ்ஜிதுக்கு என்ன செய்யறது இல்லை. ஜும்மா நடைபெறாத மஸ்ஜித் என்றா அவர் அந்த மஸ்ஜித் எதுக்கு போயிடும்? ஜும்மா நடைபெறக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டியிருக்கும். அப்ப அந்த தேவை ஏற்படாது ஜும்மா மஸ்ஜிதிலே இருந்துட்டாருண்டா. ஆனால் உடன்பாடான பொதுவான கருத்து என்ன கேட்டீங்கன்னா, ஜமாத் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கணும். ஆண்கள் எதில் இருக்கணும்? ஐவேளை ஜமாத் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதில் தான் அவங்க என்ன செய்யணும்? இத்திகாஃப் இருக்க வேண்டும். அப்ப எனவே என்ன இல்லையா அவங்க என்ன செய்ய வேண்டி வரும்? வேற ஜமாத் நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம். எனவே அந்த அடிப்படையில ஜமாத் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதில் தான் இத்திகாஃப். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூற்று வருகிறது பைஹகி என்ற நூல்ல, எப்படி என்று சொன்னால், லா இத்திகாஃப இல்லா ஃபி மஸ்ஜித் ஜமாஅ, ஜமாத் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதிலே தவிர இத்திகாஃப் இல்லை, அதுல தான் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை அவங்க சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் சொல்கிறார்கள், இத்திகாஃப் என்பது தொழுகை நடைபெறக்கூடிய மஸ்ஜிதுகளில் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹை, எனவே இதில் நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சட்டம் என்ன? அதாவது நாங்க இப்ப பல சட்டங்களை படிச்சோம். ஜமாத் நடைபெறக்கூடிய மஸ்ஜிதில் என்ன செய்ய வேணும்? இத்திகாஃப். அதுல மிக சிறப்பானது ஜும்மா நடைபெறக்கூடிய மஸ்ஜிதாக இருந்தால் இன்னும் என்னது, அவர் ஜும்மாவும் அங்க அதே மஸ்ஜிதில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஹை, அடுத்ததாக நாம் வருவோம் என் அருமையான சகோதரர்களே. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் இத்திகாஃப் எப்படி எல்லாம் நடைபெற்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இத்திகாஃப் எப்படி எல்லாம் நடைபெற்றது என்பதை நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுல நாங்க முதலாவது ஹதீஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது புகாரியில வரக்கூடிய செய்தி, 813வது எண்ணில் வருகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் 10 இத்திகாஃப் இருந்தாங்க. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, நபி அவர்கள் ரமலானுடைய முதல் 10 இத்திகாஃப் இருந்தார்கள். வஅதகஃப்னா மஅஹு, நாமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இத்திகாஃப் இருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள்ல எத்தனை ரமலான்கள் ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க? எத்தனை ரமலான்கள்? 9. எத்தனை? 9 ரமலான்களை ரசூலுல்லாஹ் சந்தித்தாங்க அவங்களோட வாழ்க்கையில. நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2ல, அப்படிதானே? அப்ப ஹிஜ்ரி 2ல இருந்து பாருங்க, நபி அவங்க 9 ரமலான்களை சந்தித்தாங்க. அப்ப அதுல ஒரு வருடத்துல எப்படி நடந்திருக்குதுண்டா, நபி அவர்கள் ரமலானுடைய முதல் 10 இத்திகாஃப் இருந்தாங்க. நபி அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் இத்திகாஃப் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், இன்னல்லதி தத்லுபு அமாமக், நீங்க எதை தேடுறீங்களோ அது முன்னாலதான் இருக்குதுன்றாங்க. இப்ப எதை தேடி இத்திகாஃப் இருக்கிறாங்க? லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி இத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப நீங்க தேடுவது முன்னால் தான் இருக்கிறது என்றொன்னே நடுப்பத்திலும் இத்திகாஃப் இருக்கிறான். நாமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இத்திகாஃப் இருந்தோம், நடுப்பத்திலும் இத்திகாஃப் இருந்தான். சரி, அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்றாங்க, நீங்கள் தேடுவது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அப்போது நபி அவர்கள் மக்களுக்கு
எழுந்து உரை நிகழ்த்தினார்கள். உரை நிகழ்த்தி சொன்னார்கள், நீங்கள் தேடுவது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இறுதிப்பத்திலும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இறுதிப்பத்திலும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அந்த செய்தியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த 21வது நாள் காலையில, ரமதானுடைய அந்த மாதம் 21வது நாள் காலையில் நபி அவங்க சொல்றாங்க, அதாவது என்னோடு இஅ்திகாஃப் இருக்க விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யட்டும், இஅ்திகாஃப் என்னோடு இருக்கட்டும், விரும்பக்கூடியவர்கள் செல்லலாம் என்று அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு காண்பிக்கப்பட்டு அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் இந்த இறுதி பத்திலே அதை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த செய்தியாக இந்த செய்தி வருகிறது. அதில் நபி அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுக்கு அடையாளமாக அவங்க சேற்றிலும் சகதிலும் சுஜூத் செய்வதாக நான் கனவில் காட்டப்பட்டேன் என்று நபி அவங்க சொல்றாங்க. அவ்வாறு அதே அன்று 21வது நாளே அது என்ன செய்தது, அது நிகழ்ந்தது என்றும் அந்த ஹதீஸிலே வருகிறது. அப்ப எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்களுக்கு ஒரு அடையாளமும் கனவின் மூலம் காட்டப்பட்டது. நபிமாவுடைய கனவு என்பது வஹை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளில் லைலத்துல் கத்ர் என்பது 21வது இரவிலும் வந்திருக்கிறது என்பதற்கும் இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நாம் இங்க உங்களுக்கு சொன்ன முக்கியமான நோக்கம், நபி அவங்க ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறான். முழு ரமதானும் இஅ்திகாஃப் இருந்த அந்த நிகழ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இஅ்திகாஃப் இருந்திருக்கிறான். சரி, இந்த ஒரு செய்தி. அடுத்த என்ன அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது இஅ்திகாஃப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு தான் அந்த இறுதி பத்துல இஅ்திகாஃப் ஆரம்பிப்பாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் பள்ளிக்குள்ள அமைக்கப்படும், மஸ்ஜிதுக்குள்ள ஒரு கூடாரம் அமைக்கப்படும். அந்த கூடாரத்துல தான் நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 10 நாளும் இஅ்திகாஃப் இருப்பாங்க. 10 நாளும் இஅ்திகாஃப் இருப்பாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்றோம் என்று சொன்னால், அதாவது மக்களோடு உள்ள தொடர்பை நாம் என்ன செய்வது, முழுமையாக துண்டித்துக் கொண்டு இபாதத்தில் எம்மை நாம் ஈடுபடுத்துவது என்பதுதான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒரு கூடாரம் போடப்படும். இந்த ரிவாயத்துல என்ன ஒரு செய்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினாங்கன்னு வருது. ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் ஏவினாங்க ஒரு கூடாரத்தை அமைக்குமாறு மஸ்ஜிதுக்குள்ள. அப்ப நபி அவங்களுக்கு அந்த கூடாரத்தை அவங்க அமைக்கிறான். அதே போன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அவங்களும் இஅ்திகாஃப் இருப்பதற்காக. ஆயிஷா அவர்கள் தங்களுக்காக ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். நபி அவங்க பார்க்குறான், பள்ளிக்குள்ள என்னடா கூடாரங்களா இருக்குதுன்னு பார்க்குறான். அப்போ பார்த்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், தனது மனைவிமார்களை பார்த்து கேட்குறாங்க, இதன் மூலம் நீங்கள் என்ன நன்மையா நாடுகிறீர்கள் என்று கேட்குறான். நீ இதன் மூலம் நன்மையைத்தான் நாடுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் தனக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கூடாரத்தையும் நீக்குமாறு சொல்றாங்க, அகற்றுமாறு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த வருடம் ரமதான்ல இஅ்திகாஃப் இருக்கவில்லை. நபி அவங்க என்ன செய்யல, அந்த வருடம் ரமதான்ல அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே செய்தியில் வருது, நபி அவங்க அந்த இஅ்திகாஃபை கதா செய்தார்கள். ஷவ்வால் மாதத்துல முதல் 10 நாட்கள் நபி அவங்க இஅ்திகாஃப் இருந்து அதை கதா செய்தாங்க. அப்ப இது இன்னொரு சட்டம் நமக்கு இதில் கிடைக்குது. என்னடா, அதாவது ஒருவர் வளமையாக செய்து வரக்கூடிய ஒரு அமல் விடுபடும் போது அதை கதா செய்யலாம். வளமையா ஒருத்தர் செய்து வரக்கூடிய ஒரு அமல், ஒரு வணக்கம், அதை விடுபடும் போது அதை கதா செய்யலாம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஷவ்வால்ல 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்கடா, லைலத்துல் கத்ருடைய 27 இருந்தாங்க இல்ல. இது வந்து நபி அவங்க ரமதான்ல அவங்களுக்கு செய்ய முடியாமல் போன அந்த அமலை, இஅ்திகாஃபை ஷவ்வால் என்ன செஞ்சாங்க, கதா செய்தார்கள். இதுல இன்னொரு சட்டம் நீங்க பார்க்கலாம். இதுல இன்னொரு சட்டம், பெண்கள், இப்ப பெண்கள் வந்து இஅ்திகாஃப் இருப்பதற்கு நியத்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், பெண்களுடைய இஅ்திகாஃப் சம்பந்தமா வரும். அதுல உதாரணமா பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு இஅ்திகாஃபை வந்து அவங்களுக்கு மஸ்ஜிதில் நிறைவேற்ற முடியாமல் போனால், பெண்களுக்கு அந்த இஅ்திகாஃபை மஸ்ஜிதில் நிறைவேற்ற முடியாமல் போனால், அவர்கள் அதிலிருந்து சுத்தம் அடைந்த பிறகு அந்த இஅ்திகாஃபை அவங்க கதா செய்யலாம். அந்த இஅ்திகாஃப் என்ன செய்யலாம், அவர்கள் கதா செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தையும் அறிஞர்கள் சொல்வார்கள். ஹைர். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல இருந்து இன்னொரு சட்டம் நீங்க பார்க்கலாம். என்ன சட்டம், அதாவது ரமதான் அல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ் ஷவ்வால் என்ன செஞ்சாங்க, அதை கதாவும் செய்தாங்க என்ற ஒரு விடயத்தையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். ஹைர். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த இஅ்திகாஃபுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்க வார ஹதீஸை பார்த்தீங்கன்னா, புகாரில 2026வது வருகிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் மரணிக்கும் வரை இத்திகாஃப் என்ற வணக்கத்தை செஞ்சாங்க. ரமதானுடைய அந்த இறுதி பத்தில் நபி அவங்க மரணிக்கின்ற வரை, அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை கைப்பற்றும் வரை இந்த வணக்கத்தை நிறைவேற்றினாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வணக்கம். நபி அவங்க விடவே இல்லை. புரியுது அவங்க சொல்றது? நபி அவங்க விட்டாலும் அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் பின்னால் அதை அவங்களுக்கு விளங்கப்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இத்திகாஃப் இருக்கிறது. எனவே நாம் நமக்கு முழுமையாக முடியாவிட்டால் நாம் என்ன செய்யணும்? இயன்ற வரையாவது அந்த இறுதி பத்தில் இத்திகாஃப மஸ்ஜிதில் நாம் கூடுதலான ஒரு நேரத்தை மஸ்ஜிதில் இருந்து இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நிறைய மஸ்ஜிதுகளை அனுமதி கொடுத்திருப்பாங்க. இங்க இத்திகாஃபுக்கு சில மஸ்ஜிதுகள் இருக்கும். அதில் இத்திகாஃப் என்ற வணக்கத்துக்கு அனுமதி பெற்று இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றலாம். அப்படி பல சகோதரர்கள் என்ன செய்வாங்க? காலையில டியூட்டிக்கு போனாலும் நைட்ல போயிட்டு இத்திகாஃப் இருப்பான் ஃபஜ்ர் வரை. அப்படி அந்த இத்திகாஃபை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு, முழு நாளும் முடியல, குறைஞ்சாங்க என்ன செய்வோம், இரவுல இருந்து டியூட்டிக்கு போகும் வரைக்கும், அதுக்கு முன்னால வரைக்கும் இத்திகாஃப் என்ற வணக்கத்தை பல சகோதரர்கள் மஸ்ஜிதுகள் என்ன செய்யறாங்க? நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்லே வருகிறது, நபியுடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. எனவே இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்? பெண்கள் இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற அனுமதி உண்டு. பெண்கள், புரியுதா? எங்களோட ஊர்களை பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுக்கு பெண்களே போகக்கூடாதுன்ற மாதிரி சிலருடைய சிந்தனை இருக்கு. சிலருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, பெண்கள் மஸ்ஜிதுக்கு போகவே கூடாதுன்ற மாதிரி. இங்க ஹதீஸ் என்ன வருது? நபியுடைய மனைவிமார்கள் மஸ்ஜிதில் என்ன செஞ்சாங்க? இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. எனவே நறுமையான சகோதரர்களே, பெண்களுக்கு மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கலாம், அனுமதி உண்டு. ஆனால் அவங்களுக்கு தனியான இடம், தனியான அந்த மறைவான இடத்தை அவங்க அமைத்துக் கொண்டு இத்திகாஃப் இருக்கணும். வேறு வேறு ஃபித்னாக்கள் எதுவும் வரக்கூடாது. ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அஞ்சினால் தவிர்த்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? எனவே இதோ இந்த ஹதீஸின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களும் இத்திகாஃப் இருக்கலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கும் போது ஒரு முறை, அதாவது துருக்கியுடைய ஒரு கூடாரத்திலே நபி அவங்க மஸ்ஜிதுக்குள்ள அமைக்கப்பட்டு இத்திகாஃப் இருந்தாங்க. அதனுடைய அதை மறைப்பதாக வாயில ஒரு பாய் போடப்பட்டிருந்தது. நபி அவங்க ஒரு முறை அதை அகற்றிவிட்டு மக்களுக்கு பேசினாங்கன்ற ஒரு செய்தி இப்னு மாஜால 1775வது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நபி அவர்கள், இப்ப நாங்க ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் படித்தோம், முழு ரமதானும் இத்திகாஃப் இருந்தாங்க, ஒரு ஹதீஸ் படித்தோம். இன்னொரு ரிவாயத் எப்படி வருகிறது என்றால், நபி அவர்கள் நடுப்பத்தில் இத்திகாஃப் இருந்தாங்க. இதுல நடுப்பத்தில் இத்திகாஃப் இருந்தார்கள். இத்திகாஃப் இருந்து விட்டு மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் தங்களுடைய பொருட்கள் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? காலையில போறதுக்கு தயாராகிறான். அந்த 21வது நாள் அந்த காலையில போவதற்கு தயாராகின்ற போது நபி அவங்க சொன்னாங்க, என்னோட இத்திகாஃப் இருந்தவர்கள் இறுதி பத்தையும் என்ன செய்யணும்? மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கட்டும் என்று மக்களுக்கு சொன்னார்கள் என்ற ஒரு ரிவாயத்தாக இந்த ரிவாயத்து வருது. அப்ப எனவே நபி அவங்க நடுப்பத்திலும் இத்திகாஃப் இருந்து இறுதி பத்திலும் இத்திகாஃப் இருந்த ரிவாயத்துக்களும் இருக்கின்றன. சரி, அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் இருக்கும் போது என்னெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரில வரக்கூடிய செய்தி 2028 வருகிறது. அதாவது, நான் வீட்டில் இருப்பேன், நபி அவங்க மஸ்ஜிதில் இருந்து கொண்டு தலையை எனது மடியில வைப்பார்கள். நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், நபியுடைய தலையை சீவி விடுவேன், வாரி விடுவேன் என்று சொல்றாங்க. சில ரிவாயத்துக்கள்ல தலையை கழுவி விடுவேன் என்று வருது. தலையை, அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையை நான் கழுவி விடுவேன் என்றும் ஹதீஸ் வருகிறது. எனவே இது அனுமதிக்கப்பட்ட விஷயம். அப்ப ஒரு இத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன இருக்குது? அனுமதி உண்டு என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி புகாரில் 2029வது எண்ணில் வருகிறது. அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான லா யதுகுலுல் பைத இல்லா லிஹாஜத்தின் இதா கான முஅத்தகிஃபன், நபி அவங்க இத்திகாஃப் இருக்கும் போது ஏதாவது தேவை இருந்தாலே தவிர வீட்டுக்கு வர மாட்டாங்க. தேவை இருந்தா என்ன செய்வாங்களாம்? வீட்டுக்கு வருவாங்க. சில ரிவாயத்துக்கள்ல ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அந்த தேவைகள் நிறைவேற்றுவதற்கு வருவாங்க. கழிவறை தேவைகள், அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நபி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒருவர் என்ன செய்ய, சாப்பாடு அவர் எடுக்க வேண்டிய அவருக்கு தான் போய் சாப்பாடு எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு தேவை ஒரு இத்திகாஃப்ல இருப்பவருக்கு இருக்குதுன்னா போய் அவர் அதை என்ன செய்யலாம்? அவருக்கு எடுத்துக்கொண்டு வரலாம். இது போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கு இத்திகாஃப்ல இருந்து மஸ்ஜிதில் இருந்து அவருக்கு வெளியே சென்று அதை நிறைவேற்றிவிட்டு வரலாம் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி
அபூதாவுதுல வருகிறது 2473. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது அவங்களோட கூற்றாக வருது. யாருடைய கூற்றாக? ஆயிஷாவுடைய கூற்றாக வருகிறது. அதாவது அஸ்ஸுன்னா அலல் முஅ்தகிஃபி அல்லா யஊத மரீதன். ஒரு இத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு சுன்னத்தான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லக்கூடாது என்று சொல்றாங்க. அதே போன்று வலா யஷ்ஹத் ஜனாஸா, ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடாது. அதே போன்று அவர் தனது மனைவியை கட்டி அணைப்பது அது போன்ற விடயங்கள் இவைகள் கூடாது. அதே போன்று அவசியமான தேவைக்கு தவிர செல்லக்கூடாது. அதே போன்று ஜும்மா நடக்கக்கூடிய மஸ்ஜிதிலே தவிர அவங்க இத்திகாஃப் இருக்கக்கூடாது, அதுல தான் இருக்க வேண்டும். அதே போன்று நோன்போடு இத்திகாஃப் இருக்க ஒரு கூற்று சொல்றாங்க. நோன்பு என்பது சிறந்ததுதான், நோன்பு இல்லாமல் என்பதற்கு நாங்கள் ஹதீஸ் ஆதாரங்கள் பார்த்தோம். ஹைர், இப்படியான ஒரு கூற்றும் இதிலே வருகிறது. சிலவங்க என்ன, சில அறிஞர்கள் என்ன ஃபத்வா சொல்ற மார்க்க தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, இத்திகாஃப் இருக்கும் போது அவர் நியத்தை வைத்து விட்டால் என்ன, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் கலந்து கொள்வது, அப்படி கட்டாயமான ஒரு நிலை அதை நிபந்தனை இட்டுக் கொண்டால் அவருக்கு செல்வதற்கு அனுமதி உண்டு என்ற ஒரு மார்க்க தீர்ப்பையும் அறிஞர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சரி, எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் உடைய வணக்கத்தில் இருக்கின்ற போது நபி அவர்களை சந்தித்து சுகம் விசாரிப்பதற்காக நபியுடைய மனைவிமார்கள் வருவார்கள். நபியுடைய மனைவிமார் வருவாங்க, வந்து நபியோடு பேசி நபி அவங்களோட நலம் விசாரித்து விட்டு அப்படி செல்லக்கூடிய ஒரு நிலை வளமை இருந்தது. இதற்கு அனுமதி உண்டு. இத்திகாஃபில் இருக்கும் போது இதற்கு என்ன இருக்குது? அப்ப அனுமதி இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, தனது மனைவிக்கு போன் பண்ணி சுகம் விசாரிச்சு கொள்றாங்கன்னா தவறு கிடையாது, இல்லைங்களா? நீட்டி கொண்டு போகக்கூடாது. அவசியம் இப்படியான அனுமதிகள் உண்டு என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் படிக்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஒரு நிகழ்வு பாருங்க. நபி அவர்கள் ஒரு முறை நபி அவர்களோடு பேசிவிட்டு செல்வதற்காக நபியுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்த் ஹுயை, இவங்க வராங்க. இவர்கள் வந்து நபி அவங்களோட பேசிவிட்டு செல்வதற்கு அவங்க எண்ணும் போது நபி அவர்களும் அவங்கள வழி அனுப்புறதுக்காக வாராங்க. மஸ்ஜிதுடைய அந்த கதவு வரை வருகிறார்கள். அப்போது 2 அன்சாரி தோழர்கள், இதுல பல ரிவாயத்து வருது, 2 அன்சாரி தோழர்கள், சில ரிவாயத்துக்கள் அவங்க வேகமாக நடக்க ஆரம்பிச்சாங்கன்னு வருது. சில ரிவாயத்துக்கள் அவங்க ரசூலுல்லாஹ் அவங்கள அப்படி கூர்ந்து பார்த்தார்கள் வருது, கூர்ந்து பார்த்தார்கள் என்ற அப்படியான ரிவாயத்துக்களும் வருகிறது. அப்படி வந்தவுடன் நபி அவர்கள் அவங்க இருவரையும் அழைக்கிறாங்க. அவர்கள் இருவரையும் அழைத்து சொல்கிறார்கள், நான் எனது மனைவி சஃபியாவோடு தான் பேசிக் கொண்டிருந்தேன், நீ இருப்பது சஃபியா தான் சொல்லி சொல்றான். ஏன்னா இப்ப இந்த ஹதீஸுடைய ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா இது இரவுல நடக்குது. இது எப்ப நடக்குது? இரவில் நடக்கக்கூடிய விஷயம், பகல நடக்கல. அப்ப இரவில் நடக்கும் போது தெளிவா என்ன செய்யாது, சில தெரியாது. நபி அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண் யாருன்னு என்ன செய்யுது தெரியாம இருக்கலாம். எனவே நபி அவர்கள் அந்த இருவரையும் அழைத்து சொல்கிறார்கள், நான் எனது மனைவி சஃபியாவோடு தான் பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லும் போது அவங்க சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அவங்க அல்லாஹ்வை துதித்துட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா ஆயிட்டு. அந்த 2 சஹாபாக்கள் அது ஒரு பெரும் விடயமாக அவர்களுக்கு மாறியது. யார சொன்னாங்க, உங்கள் விஷயத்துல நாங்க ஒரு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறோம், சந்தேகத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறோம் என்று அவர்கள் வியப்போடு கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் பயணிக்கிறான். பாத்தீங்களா எவ்வளவு டேஞ்சர்னு பாருங்க. அவன் என்ன செய்வான், அவங்களோட உள்ளத்தில் ஏதாவது தவறான எண்ணத்தை போட்டு விடுவானோன்னு நான் பயந்தேன் என்றாங்க சொல்லலாம். உங்களுடைய உள்ளங்கள்ல அவன் ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்தை போட்டு விடுவானோன்று நான் அஞ்சினேன். ஷைத்தான் எப்படியெல்லாம் என்ன செய்வான், சந்தேகத்தை உருவாக்கான்னு பாருங்க. சந்தேகத்தை உருவாக்கி என்ன செய்வான், பிளவை ஏற்படுத்துவான், பிரிவை ஏற்படுத்துவான். நபியுடைய விஷயத்துல சஹாபாக்களுக்கு அப்படி ஏதாவது சிந்தனை வருமா? வராது. ஆனா சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க எப்படி சொல்றாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போன பிறகு ஷைத்தான் உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், இப்படியான ஒரு எண்ணத்தை போடுவான் என்று நான் பயந்தேன். பாருங்க, சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் நாங்க மிக தெளிவா கிளியரா இருக்கணும். அவைகளை நாங்க கிளியர் பண்ண வேண்டும், உடனுக்குடன் அவைகளை தெளிவுபடுத்த வேண்டும். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சிடுவான், ஒரு எண்ணத்தை போட்டுருவான். ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டுவிட ஒரு நல்ல ஒரு மனித விஷயத்துல ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திய தவறுக்குள்ளாகி விடுவோம். அப்படியே இல்லையா? ஒரு நல்ல ஒரு மனித விஷயத்துல ஒரு தப்பான எண்ணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்பதற்கு போதுமான சான்றுதான் சகோதர முஸ்லிமை பற்றி தவறாக எண்ணுவது.
என்று குறிப்பிட்டார். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இத்திகாஃபுடைய வணக்கத்தில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது? எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது படிச்சதுல? அதாவது இப்படியான சில விஷயங்கள், சந்திப்புகள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அனுமதிகள், தேவைகளுக்கு வெளியே செல்வது, இது போன்ற விடயங்களுக்கெல்லாம் இதுல அனுமதி இருக்கிறது என்ற விடயத்தை நாம் இதிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, உதிரப்போக்குள்ள பெண்கள் இத்திகாஃப் இருக்கலாம். தொடர் உதிரப்போக்கு மாதவிடாய் அல்லாமல் உதிரப்போக்குடைய நிலை, அது நோயுடைய நிலை. ஏன்னா உதிரப்போக்குள்ள பெண்களை பொறுத்தவரையில அவங்க தொழுகையை கூட என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல அதான் சொல்லப்பட்டவுடன் உது செய்து தொழுவார்கள். அந்த நோய், அந்த நிலையில் உள்ள பெண்கள், மாதவிடாய் அல்ல உதிரப்போக்குன்ற அந்த நோயுடைய நிலையில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் அதான் சொல்லப்பட்ட பிறகு உது செய்து அந்த தொழுகையை தொழுவார்கள் என்று பார்க்க. அதே மாதிரி அவங்க இத்திகாஃப் இருக்கலாம், இத்திகாஃப் இருக்கலாம் என்பதற்கு ஹதீஸ் புகாரில் 2037 வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இப்படி குறிப்பிடுறாங்க, இந்த உதிரப்போக்குள்ள முஸ்தஹாபாவுடைய நிலையில் உள்ள பெண்கள் இத்திகாஃப் இருந்தாங்க என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஹைர், அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மரணிக்கக்கூடிய ஆண்டு, நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த இறுதி வருடம், நபி அவர்கள் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. எத்தனை நாட்கள்? 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள் என்று புகாரில 2044 செய்தியாக வருகிறது. சரி, நபி அவங்க ஏன் மரணிக்கக்கூடிய அந்த வருடம், அந்த இறுதி வருடம் ஏன் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க என்பதோட விளக்கத்தை நாங்க பார்க்கும் போது 2 விதமான விளக்கங்களை அறிஞர்கள் இதில் முன்வைக்கலாம். ஒன்று என்னவென்று சொன்னால், நபி அவங்க தனது இறுதி அந்த காலத்துல அமல்களை அதிகப்படுத்த விரும்பினாங்க. நபி அவங்க தனது அந்த இறுதி காலத்துல அமல்களை அதிகப்படுத்த விரும்பினாங்க. நபி அவங்க மரணிக்கக்கூடிய ஆண்டு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி அவர்களை என்ன செஞ்சாங்க, 2 முறை சந்தித்தார்கள் என்ற அந்த ஹதீஸ்களும் வருகின்றது. அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில நபி அவங்க 20 நாள் இத்திகாஃபையும் அதிகப்படுத்தினாங்க என்ற ஒரு கூற்று இதுல இருக்கிறது. இது ஒரு விளக்கம். ஆனா இதுல சிறந்ததாக எது இருக்கிறது என்றால், இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருகிறது என்றால், நபி அவர்கள் ஒரு ரமதான்ல என்ன செய்து விட்டார்கள், அவங்க இத்திகாஃப் இருக்க முடியல. காரணம், அவங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டுதான். அப்படித்தானே நாங்க பார்க்க, நபியுடைய மக்கா வெற்றியாக நீங்க எடுத்தாலும் அதெல்லாம் ரமதான்ல நடைபெற்ற பிரயாணங்கள். எனவே நபி அவங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அதனால் அந்த இறுதி பத்தில் இத்திகாஃப் இருக்க முடியவில்லை. எனவே நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு அடுத்த வருடம் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, அத கதா. அப்ப கதா எப்படி நடந்திருக்குது, கதா எப்படி நடந்திருக்கு? 2 விதமான கதா படிச்சோம். ஒன்று என்ன, ஷவ்வால்ல அதை கதா செஞ்சாங்க, ஒன்று ரிவாயத்தை படிக்கிறோம். இந்த ரிவாயத்துல ரமதான், முந்தைய ரமதான்ல அவங்களுக்கு இத்திகாஃப் இருக்க முடியவில்லை, அது அடுத்த வட்ட ரமதான் என்ன செஞ்சாங்க, அதை கதா செய்தார்கள். நடுப்பத்திலும் இத்திகாஃப் இருந்து இறுதி பத்திலும் இத்திகாஃப் இருந்து கதா செய்தாங்க என்ற ரிவாயத்தும் இதிலே இருக்கிறது. இப்னு மாஜால 1770 இந்த செய்தி வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு இத்திகாஃபை கதா செய்வதற்கு, தொடர்ச்சியாக ஒருவர் நிறைவேற்ற முடியாத போது கதா செய்யலாம் என்பதற்கும் இந்த செய்தியில் ஆதாரம் இருக்கிறது. அடுத்ததாக, அதாவது பெண்கள் இத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் கணவனிடம் அனுமதி எடுக்க வேண்டும். மனைவி இத்திகாஃப் இருக்க போறாங்கன்னா என்ன செய்யணும், கணவனிடம் அனுமதி பெற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இத்திகாஃபுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அனுமதி பெற்றார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி பெற்றார்கள் என்ற ரிவாயத்துக்கள் நாங்க புகாரில 2045 இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, சரி, அடுத்ததாக நாம் வருவோம். இத்திகாஃபுடைய கூடுதலான காலம் எவ்வளவு? இப்ப நபி அவங்க கூடுதலா எவ்வளவு நாள் இருந்தாங்க இத்திகாஃப்? 30 நாள் இல்லையா? 30 நாளும் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரமதான் முழுவதும் இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அப்ப கூடுதலான காலத்தை பொறுத்தவரை அதுக்கு கால வரையறை சொல்லல, இவ்வளவுதான் கால வரையறை. குறைந்த கால வரையறை எவ்வளவு நேரம் இத்திகாஃப் குறைந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு பலமான செய்தியாக எது வருகிறது என்றால், ஹதீஸ்ல நேரடியாக வரல குறைந்த கால அளவு பற்றி. ஆனா ஒரு நபித்தோழர், அவருடைய பேர் யஅலா இப்னு உமையா, இப்னு அபி சல்த் என்று வரக்கூடிய ஒரு நபித்தோழர். இது இப்னு அபி ஷைபால வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது, நான் மஸ்ஜிதுல 1 மணி நேரமும் இத்திகாஃப் இருப்பேன் என்றான். 1 மணி நேரமும் நான் என்ன செய்வேன், இத்திகாஃப் இருப்பேன். அவ்வாறு இருந்தாலும் இத்திகாஃபுடைய நியத்தோட தவிர இருக்க மாட்டேன் என்று அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். எனவே இத்திகாஃபை பொறுத்தவரையில என்ன செய்யலாம், ஒருவர் இருக்கக்கூடிய குறைந்த நேரம், இப்போ 1 மணி நேரம் 60 நிமிடங்கள், அந்த அளவுக்கு இவர் சொல்றாரு இந்த ஹதீஸ்ல.
அதைவிட குறைந்த அளவு கூட என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இப்ப நாங்க ஏத்திகாஃபுக்கு எப்படி நியத்து வைக்கிறது? இப்ப நாங்க ஏத்திகாஃப் என்னன்னு படிச்சோம். ஏத்திகாஃப் என்ன? ஏத்திகாஃப் என்ன? அதாவது ஒருவர் என்ன செய்யறது, மஸ்ஜிதிலே இருந்து அல்லாஹுவை இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்து இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு இபாதத் ஏத்திகாஃப். பள்ளியில தரித்திருத்தல், அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதில் என்ன செய்தல், தரித்திருத்தல். அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதில் ஒருவர் தரித்திருத்தல் என்பதுதான் ஏத்திகாஃப். அப்ப அந்த நியத்தோடு அவர் என்ன செய்வாரு, மஸ்ஜிதிலே தரித்திருப்பது. இப்ப நாங்க நேற்று கூட வகுப்புல சொன்னோம், ரமதானுடைய இறுதி 10 நாட்கள்ல நாங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போதே எந்த நியத்தோடு நுழைவது, ஏத்திகாஃபுடைய நியத்தோடு நுழைவது. இவ்வளவு நேரம் நாங்க மஸ்ஜிதுல இருக்க முடியுமோ கூடுதலான நேரம் நாங்க மஸ்ஜிதுகளிலே இரவை கழிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும், மிகப்பெரிய ஒரு கவனம் அதில் எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்க சொன்னோம். சரி, எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஏத்திகாஃப் நேர்ச்சை செய்ய முடியுமா? ஏத்திகாஃப் நேர்ச்சையாக ஏத்திகாஃப் செய்ய முடியுமா? செய்யலாம். அதுக்கு எது ஆதாரம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு இரவு ஏத்திகாஃப் இருப்பதற்கு நேர்ச்சை செய்தார்கள் என்ற ஹதீஸுக்கு ஆதாரமாக நாம் எடுக்க முடியும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவருடைய ஏத்திகாஃப் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன? ஒருவருடைய ஏத்திகாஃப் என்ற வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல முதலாவது இஸ்லாம் என்றதை சொல்லுவாங்க. எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் அவர் முஸ்லீமாக இருக்கணும். முதல் நிபந்தனை என்னதான், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். புரியுதா? அவரிடத்துல இஸ்லாம் இல்லை என்றால் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது, வமா மனஅஹும் அன் துக்பல நஃபகாத்துஹும் இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலிஹும் காஃபிரூன். அல்லாஹ்விடத்துல அவங்க செஞ்ச அந்த சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரித்தார்கள், வெறுப்போடு செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன? நியத். நியத்தாக வாயால மொழிகிறது கிடையாது. இப்ப சில பள்ளிகளுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, நவைத்து ஃபி ஹாதல் மஸ்ஜித், நவைத்து ஹாதல் மஸ்ஜித் இத்திகாஃப் லில்லாஹி தஆலா மாதிரி எழுதுவாங்க, எழுதி போட்டிருப்பாங்க, ஒட்டிருப்பாங்க சில மஸ்ஜிதுகள். அது வாயால மொழிகிறது கிடையாது. ஒருவன் அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கிறேன் என்று மனதில் எண்ணுவதுதான். புரியுது அவன் சொல்றது? மனதால் நியத்து வைத்துக் கொள்ளுதல். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அவர் யாரா இருக்கணும்? அல்ல அகல், பகுத்தறிவு இருக்கணும். ஒரு பைத்தியக்காரருக்கு என்ன கிடையாது, இது போன்ற கட்டளைகள் கடமை இல்லை. ஏன்னா நோயில் இருக்கிறார், பைத்தியக்காரா இருக்கிறார். அதே போன்று நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய அந்த பருவத்தை உடையவராக என்ன அவர் நியத்து வைக்கணும், என்ன அமல செய்கின்ற அந்த அறிவு, பிரித்தறியக்கூடிய அறிவு அந்த பக்குவத்தில் அந்த பருவத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில பெண்கள் மாதவிடாய் அந்த பிள்ளை பேட்டு அந்த நிலை நிஃபாசுடைய நிலையிலிருந்து அவங்க பெண்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் அவங்க மஸ்ஜிதில் என்ன செய்யலாம், இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதே போன்று பெண்களுக்கு கூடுதலான ஒரு நிபந்தனை என்ன சொன்னோம், கணவனிடத்துல அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் இதிலே சொன்னோம். பெண்கள் தங்கள் வீடுகளில் இத்திகாஃப் இருக்கலாமா? கூடாது. உதாரணமா சொல்றாங்க, எங்க வீட்டுல இந்த ரூம் தொழுகைக்கே தான் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம், இங்க தொழுகை அமல் இபாதத் மட்டும்தான் நடக்குது, இதுல இத்திகாஃப் இருக்கலாம்னா இத்திகாஃப் இருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், எங்க பள்ளிகள்ல மஸ்ஜிதுகள்ல தான் இத்திகாஃப் என்ற வணக்கம். எனவே அதுதான் அதற்குரிய இடம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இத்திகாஃபை பொறுத்தவரையில நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவசிய தேவைகளுக்கு மாத்திரம்தான் என்ன செய்வது, வெளியே செல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் இதிலே உங்களுக்கு தெளிவாக சொன்னோம். அடுத்ததாக நாம் இதுல கவனிக்க வேண்டிய விடயங்கள்ல, அதாவது இத்திகாஃப் என்ற வணக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், மிக முக்கியம். எத்தனை மணி டைம்? 7 சரி. ஹைர். இப்ப இத்திகாஃப் என்ற வணக்கத்துடைய பிரதானமான நோக்கம் இதுதான் நாங்கள் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். அதாவது ஒரு மனிதன் படைத்த ரப்போடு தன்னை தொடர்புபடுத்துவது, படைத்த ரப்போடு தன்னை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அமல். புரியுது அவன் சொல்றது? இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இன்றைக்கு எந்த அளவு கவலை அடிக்குதுன்னா, தொழுகையை ஒரு 5-10 நிமிட தொழுகையில கூட சிலவங்க மொபைல்கள் என்ன செய்யறாங்க, சைலண்ட்ல போடாம இருக்கிறாங்க. மறந்துட்டாங்கன்னா வேற விஷயம். அதுல கூட அலட்சியம். அந்த தொழுகை அந்த நேரத்தை கூட அல்லாஹ்வுக்கு முழுமையாக கொடுக்க சிலர் தயாரில்லை. அந்த நேரங்கள்ல கூட அவ்வாறான சிந்தனைகள். இத்திகாஃப் போன்ற வணக்கங்கள் எப்படி இவங்க செய்வாங்க? இப்படியான
ஒரு சின்ன ஒரு நேரம், தொழுகையுடைய நேரம் என்பது அதை கூட முழுமையா அல்லாஹ்வுக்கு கொடுக்கலண்டா, அல்லாஹ்வுக்கு கொடுக்க தயாரில்லைன்னு சொன்னா எப்படி இது போன்ற வணக்கங்களை செய்வாங்க? அல்லாஹ்வோடு உள்ளம் தொடர்பாக இருத்தல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். நாங்கள் நேற்று கூட ஒரு ஹதீஸ் படித்தோம். அல்லாஹு தாலா 7 கூட்டத்தாருக்கு நாளை மறுமையில் நிழல் வழங்கக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சாரார சொன்னோம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சாரார் யாரு? வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். இன்னைக்கு எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க கபர்களுக்கு முன்னால போய்த்து இருந்தாலும் அந்த சிந்தனை வரமாட்டேது. அந்த சிந்தனை வரமாட்டேங்க. என்ன அங்கேயும் உலகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு போய் அங்கேயும் என்ன செய்யலாம்? உலக பிரச்சனையை தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அவரது தொழிலையும் வியாபாரத்தையும் வீட்டு கட்டி முடிஞ்சா இப்படி உலக விஷயங்களைத்தான் அங்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல போய் கூட எது ஞாபகத்துக்கு வருது இல்லை? மரணம், மவுத் ஞாபகத்துக்கு நினைவு வருது இல்லை. ரசூலுல்லாஹ் அங்க எதற்காக போக சொன்னாங்க? அங்க எதற்காக போக சொன்னார்கள்? நீங்க அதை தரிசிப்பது எதற்கு? அதாவது மரண சிந்தனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுமை நாள் பற்றிய சிந்தனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல போய் ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறான் தோளில், ஜனாசாவை தனது கையினால் அடக்குகிறான். ஆனா அங்க கூட அந்த சிந்தனை வருது இல்லைன்னா, உள்ளங்கள் எவ்வளவு ஒரு இறுக்கமான நிலையில் இருக்குன்னு பாருங்க. இந்த நமது உள்ளங்கள் எப்படியெல்லாம் இந்த துன்யாவுக்கு மூழ்கி போய் இருக்கின்றன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது நாங்க சிந்திக்கிறோமா? இது நாங்க சிந்திக்கிறோம். இவ்வளவு சுபஹான இந்த இடத்துல போய் கூட நமக்கு மவுத் ஞாபகத்துக்கு வருது இல்லைன்னா, நமது மறுமை உடைய வாழ்வு நினைவுக்கு வருதுன்னா நமது உள்ளங்கள் எங்க இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, இத்திகாஃப் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில இன்று சிலரை பார்த்தீங்கன்னா இத்திகாஃபுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய உட்கார்ந்து கூடி கதைக்கிறது, பேசுறது, இபாதத்தில் ஈடுபடலைன்னா அது சும்மா பேரளவுல தான் இருக்கும். அப்ப இத்திகாஃப் என்பது ஒருவர் தன்னை முழுமையாக இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர். அங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்யறது? உள்ள பிசினஸ் விஷயம் எல்லாம் அங்கிருந்து செய்யறாருண்டா, புரியுது அவன் சொல்றது? அங்க இத்திகாஃப் என்ற வணக்கம் அல்ல, சும்மா பேரளவில் இருக்குது. அவர்கள் முழு தொடர்பு எங்கதான் இருக்குது? துன்யாவோட இருக்குது. உடம்பு மட்டும் எங்க இருக்குது? பள்ளியில இருக்குது. அப்படி அல்ல. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னது 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் ஹதீஸ்ல உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடைய மனிதர். ஏன் ரசூலுல்லாஹ் உள்ளம் என்று சொன்னாங்க? எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் அவரது உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். இன்றைக்கு நாம் மஸ்ஜித்ல நமது உடல் இருக்குது, எது இல்லை? உள்ளம் இல்லை. தக்பீரை கட்டுறோம், தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கும் வரை உள்ளம் எங்க? இந்தியாவுக்கு போயிடுமா, ஸ்ரீலங்கா போயிடுமா, அங்க எல்லா இடத்துக்கும் போய் சலாம் கொடுக்கும் போது மறு வந்து நிற்குது. அப்படிதானே? போற இடத்துக்கெல்லாம் போய் கடைசியில் மறு என்றாவது சலாம் கொடுக்கும் போது வந்துடுது. புரியுதா? அப்ப உள்ள சுத்துறது. இப்படி சுத்த விட்டோம்டா தொழுகை உயிரோட்டமா இருக்குமா? நிச்சயமாக ஒரு போராட்டம். இது ஒரு போராட்டம், இது சும்மா கிடையாது. சொர்க்கம் எல்லாம் சும்மா கிடைக்கிறது அல்ல. அப்ப நாங்க தொழுகையில தக்பீர் கட்டினால் சலாம் கொடுக்கும் வரை நாம் நமது உள்ளத்தை தொழுகையில வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி இருக்க வேண்டும், போராட்டம் இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள் தாயிஃப்ல இருந்து வராரு மதீனாக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை எடுத்துட்டு வராரு? தொழுகையில் எனக்கு அதாவது ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்க முடியல, சைத்தான் குழப்புகிறான், அதுக்கு தீர்வு கேட்டு வாரான் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில தொழுகையை பொறுத்தவரையில தக்பீர் கட்டியவுடன் சைத்தான் என்ன செய்வான்? வேகமாக சிந்தனைகளை கொண்டு வந்து அலை போன்று வரும், அலைகள் போன்று வந்து கொண்டே இருக்கும். இப்ப நாங்க அதுக்கு விடக்கூடாது. நாங்க எங்களுடைய சிந்தனையை தொழுகையில வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஈடுபாட்டோடு தொழ வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தொழுகையை முடித்துக் கொண்டு செல்லக்கூடிய அனைவரும் ஒரே கூலியோடு செல்வதில்லை, சமமான கூலியோடு செல்வதில்லை. சொல்றாங்க 10ல் 1, 9ல் 1, 8ல் 1, 7ல் 1, 5ல் 1, இப்படிதான் கூலியோட போறான். எல்லாரும் ஒரே கூலி அல்ல. ஏன்? அவங்க தொழுகையில எந்த அளவு ஈடுபாட்டோடு அந்த தொழுகையை அவங்க நிறைவேற்றினார்கள் என்பது மிக முக்கியமானது. எனவே நறுமை சகோதரர், அந்த அடிப்படையில நமது உள்ளம் இபாதத்தில் நாங்கள் வைத்துக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. அதனாலதான் இமாம் ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உங்களோட உள்ளத்தை நீங்கள் 3 இடங்கள்ல தேடுங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளத்தை 3 இடங்களில் தேடுங்கள். ஒன்று உங்களோட தொழுகையில, அடுத்தது நீங்க குர்ஆனை ஓதும் போது, அடுத்தது நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற போது. இந்த அமல்களை செய்யும் போது உள்ளம் அதோடு இருக்கிறதா? தொழுகை நிறைவேற்றும் போது உங்களோட உள்ளம் தொழுகையில இருக்கிறதா? குர்ஆனை ஓதும் போது உள்ளம் அந்த குர்ஆன்ல இருக்கிறதா? அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது அந்த உங்களோட உள்ளம் அந்த திக்ர்ல இருக்கிறதா? இந்த இடங்கள்லாம் உங்களோட உள்ளத்தை நீங்க தேடுங்கன்றான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில இஅ்திகாஃப் என்ற வணக்கத்துடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன? நாங்க படைத்த ரப்போடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல்.
ஏனைய படைப்பினங்களோட அந்த தொடர்பை துண்டித்து விட்டு ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நாங்கள் நமது உள்ளம் ரப்போடு தொடர்பாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமது உள்ளம் ரப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. எல்லா நேரங்களும் ஒரு அடியானுடைய உள்ளம் ரப்போடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால் உண்மையில் அவர் மிகப்பெரிய பாக்கியவான். அவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான் என் அருமை சகோதரர்கள். நாம் அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று ரமதானுடைய இறுதி 10க்குள் நாம் நுழைகின்றோம். அதற்கு நாம் ஒரு உறுதியோடு நல்ல முறையில் இபாதத்துகளை நல்ல முறையில் இரவுகளை இபாதத்துகளை கழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கவனம் எடுங்க. தேவையற்ற சந்திப்புகள் அவைகள் எல்லாம் விட்டுடுங்க. ஏந்திய வரை உலக விஷயங்களை எல்லாம் குறைத்து கொண்டு அதிக நேரம் மஸ்ஜிதுகளில் அமர்ந்து இபாதத் செய்கிறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. ஏன்னா நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும். அது சாதாரண ஒரு இரவு அல்ல, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்புல உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்கலாம்.